வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். புதிய புதிய சாதனைகள், புதிய புதிய சவால்கள். ஆனா அவ்வளவு சுலபமா சவாலெல்லாம் சாதனையா மாத்துறது இல்லையே. நிறைய பிரச்சனை இடையில வருது. நாமளே சொல்றோம், இந்த சவாலை நான் சாதனையா மாத்தி காமிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இவரால் எனக்கு பிரச்சனை, அவரால் எனக்கு பிரச்சனை, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, ஐ எம் சோ அன்லக்கி. மீண்டும் 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 புலம்பல் தான். யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் இறங்கி பார்க்கலாமா? நம்மள மாதிரியே கிடைச்ச வாய்ப்பெல்லாம் கை நழுவ விட்டுட்டு அவங்க காரணம் இவங்க காரணம்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு 3 நண்பர்கள் இருந்தாங்க. இந்த 3 நண்பர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ப்ரமோஷன் கிடைக்குது, எல்லாருக்கும் வருடம் ஊதிய உயர்வு கிடைக்குது. இந்த 3 பேருக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த 3 பேரும் இறங்கி சந்தோஷமா எந்த வேலையும் செய்யறதும் கிடையாது. எப்ப பார் ஒரே புலம்பல், அவங்க மேல குறை, இவங்க மேல குறை. மேனேஜர் பார்த்துட்டே இருக்காரு. எத்தனையோ அறிவுரை சொல்லியாச்சு, எத்தனையோ தடவை கூப்பிட்டு பேசியாச்சு, மிரட்டி பேசியாச்சு, நண்பனா பேசியாச்சு, பகைவனா பேசியாச்சு. ஒரு விதமான பலனும் இல்லை. ஒரு நாளைக்கு இந்த 3 பேரும் கிளம்பி மறுபடியும் ஆபீஸ்க்கு வராங்க. காலையில எப்பொழுதும் போல காலதாமதமா வந்து சேர்றாங்க. எல்லாரும் பணியில சுறுசுறுப்பா சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க 3 பேர் முகத்திலயும் பெரிய கவலை இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க 3 பேரும் உள்ள வந்த அடுத்த நிமிஷம் இவங்களுடைய மேனேஜர் ஓடி போய் இவங்க 3 பேரையும் எதிர்கொண்டு கையை நீட்டி அழைக்கிறாரு. வாங்க வாங்க, என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க? உங்க 3 பேருக்காக தான் நான் காத்துட்டே இருக்கோம். நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். 3 பேர் முகத்திலயும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது என்ன சந்தோஷம்? உங்க 3 பேருடைய வாழ்க்கையிலையும் உங்களை முன்னேற விடாம, வெற்றி அடைய விடாம, எப்ப பாரு உங்களுக்கு தோல்வியே தந்துட்டு இருக்கக்கூடிய அந்த எதிரியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதோட நிறுத்தல, போட்டு தள்ளியாச்சு, கொன்னாச்சு அவனை. கொன்னுட்டீங்களா? ஆமா, அங்க பாருங்க அப்படின்னு கையை நீட்டினோடனே ஒரு பெரிய கல்லறை பெட்டி, ஒரு அழகான ஒரு பெட்டி வச்சிருக்கு. நிறைய அது மேல மாலையெல்லாம் போட்டிருக்கு. இட்ஸ் அ காஃபின் போட்டு வச்சிருக்கு. ஐயோ, இந்த சவப்பெட்டிக்குள்ள யாரை வச்சிருக்கு? உங்க எதிரியை தான் புதைச்சிருக்கோம், நீங்க வரணும் தான் காத்துட்டே இருந்தோம், வாங்க போய் புதைச்சிட்டு வந்துடலாம். எங்க புதைக்க போறோம்? அங்கேதான் கம்பெனியுடைய வெளியில இருக்கக்கூடிய கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அந்த மதில் பக்கத்துல புதைச்சிடலாம். எல்லாருக்கும் பெரிய பாடமா இருக்கும், முன்னாலே எழுதியும் வச்சிடலாம். 3 பேருக்கும் புரியல. கிண்டல் பண்றாங்களோன்னு பார்த்தா இல்ல, எல்லார் முகத்திலயும் பெரிய கவலை தெரியுது. ஏதோ உண்மையாகவே ஒரு நபரை கொண்ட மாதிரி தான் இருக்கு. சரி, இவங்களும் ஆளுக்கு ஒரு கையை கொடுக்குறாங்க. தூக்கிட்டு போயாச்சு. இந்த பெட்டியை கொண்டு போய் அங்க அந்த குழியில இறக்கணும். ஆனா உள்ளுக்குள்ளே எதுவுமே தெரியல, மேல ஒரு துணியை போட்டு மூடி இருக்கு. அந்த குழியில அந்த பெட்டியை இறக்க போகும்போது மேனேஜர் கேட்கிறாரு, உங்க 3 பேருக்கும் பெரும் பகைவனாக இருந்து இத்தனை வருஷமா உங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் தடைப்படுத்தி வெற்றி உங்களுக்கு வந்துடாம இருக்கிறதுக்காக பாடுபட்டு அந்த எதிரிய கடைசி தடவையா ஒரே ஒரு தடவை பார்க்க வேண்டாமா? ஆசை இருக்குதானே உங்களுக்கு? வாங்க பாத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 பேரும் ஏதோ சந்தேகம், சரின்னு சொல்றாங்க. மற்ற இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் எல்லாம் அந்த பெட்டி மேல இருக்கக்கூடிய துணியை நகர்த்துறாங்க. நகர்த்தி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கு. இந்த 3 நண்பர்களும் எட்டி பார்க்கும்போது இவங்க முகம் மட்டும்தான் அதுல தெரியுது. இதுதான் உண்மையான வாழ்க்கையும் கூட. இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, அவங்க எதிரி, இவங்க எதிரி அப்படின்னு திரும்பி திரும்பி 10 பக்கமும் திரும்பி பார்த்து கையை நீட்டுற அந்த நேரத்துல ஒரே ஒரு தடவை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கண்ணாடியை காலையில எழுந்திருச்ச உடனே பாருங்க. அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய உங்களுடைய பிம்பம் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய நண்பன், இதுதான் உங்களுடைய பகைவன். இந்த நண்பனும் பகைவனும் உங்களுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த நண்பனை நண்பனா வச்சுக்க போறீங்களா, பகைவனை நண்பனா வச்சுக்க போறீங்களா அப்படிங்கறதுலதான் இப்ப பிரச்சனையே வருது. இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரொம்ப அழகாக புறநானூற்று பாடல்ல சொல்லுவோம். யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாம் என் ஊர் தான், எல்லாரும் என் சொந்த பந்தம் தான். சரி, அதை தாண்டி ஒரு தடவை பாருங்க. அதை தாண்ட என்ன கிடைக்கும் தெரியுமா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்க கொடுத்து வரப்போறதில்லை. அதனால்தான் ஒரு வருஷம் பிறந்த முதல் நாள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சித்திரை பிறந்த அன்னைக்கு பெரும்பாலும் எல்லார் வீடுகள்லையும் கனி வச்சிருப்பீங்க, காய் வச்சிருப்பீங்க, தங்கம் வச்சிருப்பீங்க, வெள்ளி வச்சிருப்பீங்க, காசு வச்சிருப்பீங்க, நவதானியங்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க, தெய்வத்துக்காக விளக்கேற்றி வச்சிருப்பீங்க. ஆனா அவை எல்லாவற்றுக்கும் நடுவுல ஒரு கண்ணாடியும் வச்சிருப்பீங்க. இந்த கண்ணாடியில குமிஞ்சு உங்க முகத்தை பார்த்துக்க சொல்லுவாங்க. பல இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தூக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைய காலையில் ஒரு 3 மணிக்கு கண்ணை மெதுவா மூடி அம்மாவோ அத்தையோ பாட்டியோ வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேர்ல உட்கார வைப்பாங்க. அந்த நாற்காலியில உட்கார்ந்த உடனே ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி இருக்கும். அந்த தண்ணியால உங்க கண்ணை தொடச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியால கண்ணை தொடச்சிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த எழுத்தி வச்சிருக்கக்கூடிய தீபத்தினுடைய ஒளியில, முத்து மாதிரி எரியக்கூடிய அந்த ஒளியில, அந்த புதிய ஆண்டினுடைய காலை பொழுது புலரக்கூடிய நேரத்துல உங்களுடைய முகம் அந்த கண்ணாடியில தெரியும். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய உங்களுடைய முகத்தை தான் நீங்க முதல்ல பார்க்க போறீங்க.
இப்படி பார்த்துட்டீங்கன்னு வைங்க, வரக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மொத்தமான பொறுப்பு உங்ககிட்ட தான். கண்டிப்பா என்ன சொல்ல மாட்டோம், இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சேனோ தெரியல, போன வேலையெல்லாம் சரியே ஆகல, இன்னைக்கு யார் தான் பார்த்தாங்களோன்னு தெரியல, எனக்கு வெறும் துரதிருஷ்டமாவே போச்சு. இதெல்லாம் அரை காசு கூட பொறாத சாதாரண சப்பக்கட்டுகள். இது புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உங்க பலத்துக்கும் உங்க பலவீனத்துக்கும் உள்ள மாமருந்து உங்களுக்குள்ளதான் இருக்கு. கண்ணாடியில பார்க்கும் பொழுது காலை பொழுதுல இனிமே என்ன சொல்வோம், நண்பனே வா, தோளோட தோள் சேர்ந்து எதிர்கொள்ளலாம். எதை? எல்லா சவால்களையும். யாரை நம்ம துரத்த போறோம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய புலம்பக்கூடிய, மற்றவர்களை குற்றவாளிகளாக பார்க்கக்கூடிய எதிரியை கொண்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு நானே நண்பனாக இருக்கலாம். அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு நாளைக்கு கண்டிப்பாக புத்துணர்வோட மீண்டும் பார்த்து எதிர்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.